ஹரி ஓம். ஓம் நம சிவாய. வெற்றிவேலு முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அன்பான மக்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அடியேன் உங்கள் ரவி, யோக ரத்னா. இன்று ஒரு அற்புதமான காணொளி. இன்று ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி வியாழக்கிழமை நடுராத்திரி, விடிய காலையிலன்னு கூட சொல்லலாம். 1:30 மணி தான் ஆகுது. ரொம்ப சைலண்டா இருக்கு. அதனால இப்போ நல்ல ஒரு பிரமாதமான அற்புதமான ஒரு மூலிகை, அதோடைய பலன்கள், அதை பத்திலாம் நம்ம பார்ப்போம். பாத்தீங்கன்னா இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்தரத்தை, பேரரத்தைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சுரக்காய், அதை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் துளசி, அதிமதுரம், அமுக்ரா, அப்புறம் ஆமணக்கு. சோ இதுல உள்ள அற்புதமான பிரமாதமான பலன்களை எல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதனால தவறாம இந்த காணொளியை முழுவதுமா கேட்டு எல்லோரும் பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு முன்னாடி முன்னுரையாக அடியனை பற்றி ஒரு முன்னுரை. அடியன் ஒரு யோகா ஆசிரியர், யோக ரத்னா, யோக வல்லபா, யோக சிரோமணி, யுவஸ்ரீ. கடந்த 1987 முதல் இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் யோகாவை பரப்பிக் கொண்டே இருக்கின்றேன். பிற நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, இத்தாலி, பிரான்ஸ், பெல்ஜியம், ஹாலாந்து போன்ற நாடுகளில் பல தடவை சென்று அங்கே யோகாவை பரப்பி உள்ளேன். இங்க சென்னையிலும் உங்களுக்கு யாருக்காவது யோகா தேவைப்பட்டதுன்னா, வகுப்பு தேவைப்பட்டதுன்னா, அடியனை 9840104526 என்ற கைபேசி எண்ணுக்கு கால் பண்ணுங்க. உடனே அடியன் நேரடியா தங்கள் இல்லத்துக்கே வகுப்பை எடுத்து விடுவேன். முதியோர்களுக்கும், குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை 100 வயசுக்கு மேல இருந்தாலும் எடுக்கலாம் கிளாஸ். அப்புறமா யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா சொல்லுங்க, அவங்களையும் அப்படியே விட்டுட வேணாம். அவங்களுக்கு ஏற்றாற்போல் நம்ம கிளாஸ் எடுப்போம். அது இல்லாம ஆட்டிசம் போன்ற பாதிப்புகள் உள்ளாக்கிய குழந்தைகளுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பீங்க. கூடவே இந்த யோகாவையும் நம்ம சேர்த்தோம்னா அவங்களுக்கு சற்று முன்னேற்றம் கிடைக்கும். ஆகையால் அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு வகுப்பு வேணும்னாலும் அடியனை 9840104526 என்ற எண்ணிற்கு உடனே கால் பண்ணுங்க. அடியன் பதிலளித்து நேரடியாகவே விடுவேன். சரிங்களா? அது இல்லாம அடியன் பாத்தீங்கன்னா ரவி, வேர்ல்டு பீஸ் மேக்கர், உலக அமைதி காப்பாளர். கடந்த 1985 முதல் சுமார் 3 லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக சைக்கிள்ல இந்தியாவில் பல மாநிலங்கள்ல சென்றிருக்கிறேன் உலக அமைதிக்காக. 6 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல இருசக்கர வாகனம், மோட்டார் சைக்கிள்லயும் உலக அமைதிக்காக சென்றுள்ளேன். அது போரில்லா உலகம், உலகம் வெப்பமயம் ஆகக்கூடாது, குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நாடு. அது இல்லாம பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் ஒழிப்பு, அணு ஆயுதம் கூடவே கூடாது, பெரிய ஆபத்து அது. அப்புறமா மருத்துவம், சுகாதாரம், கல்வி, ஏழ்மை ஒழிப்பு போன்ற யோகா போன்ற எல்லாத்தையும் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான தகவல்களை விழிப்புணர்வுக்காக தான் உலக அமைதிக்காக கடந்த 1985 முதல் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்போதும் அதை எப்படி சொல்றது கண்டினியூ பண்ணியிருந்தேன், கடைபிடித்து கொண்டே இருக்கின்றேன் வாழ்நாள் முழுவதுமே. சரிங்களா? இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு இப்ப 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர மகா கும்ப மேளாவுக்கு கடந்த ஆண்டு இங்க இருந்து மகா கும்ப மேளாவுக்கு 5100 கிலோமீட்டர் 23 நாட்களில் இருசக்கர வாகனத்தில் மோட்டார் பைக்ல போயிட்டு வந்தேன். அப்ப சென்று வந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த திருவேணி சங்கமம் தீர்த்தம் அங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துட்டு நிறைய பேருக்கு கொடுத்தேன். இப்ப இருக்கிறது இதுதான். இது அனைவருக்கும் கொடுக்க முடியாது அல்லவா? அதனால் இந்த காணொலி மூலமாக இது அனைவருக்கும் நீங்க பாத்துக்கங்க. நீங்க பார்த்தாலே இது உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும். இது எல்லாருக்கும் நான் தெளிக்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணீங்க, ஃபீல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இதை எனக்காக மட்டும் வச்சுக்காம, நான் இதை போனதே எனக்காக மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க அத்தனை மக்களும் எல்லோருமே சேர்ந்து ஒரே நேரத்துல அங்க போக முடியாது இல்லையா? யாருக்கெல்லாம் அந்த குடுப்பனை இருக்கோ அவங்கதான் போக முடியும். எல்லாம் இறைவன் உங்களோட எல்லாருடைய ஆசீர்வாதத்தாலையும் அடியனை சென்று வந்துள்ளேன். ஆதலால் உங்கள் சார்பில் தான் நான் சென்று வந்தேன். அதனால்தான் இது எல்லாருக்கும் தெளிக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு நான் சொல்றேன். ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட, நல்ல ஒரு ஃபீலிங்கோட. அதெல்லாம் பாத்தீங்கன்னா தினந்தோறும் தாங்கள் காலையில் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா, கந்தக்கோட்டம் முருகனுக்கு அரோகரா, சிங்காரவேலருக்கு அரோகரா, பாம்பன் சுவாமி கோயிலில் உள்ள முருகனுக்கு அரோகரா. இப்படியே இந்த முருகனை வழிபட்டுட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு மட்டும் சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வேலை இருக்கும்போது உங்களுக்கு பயம் தேவையில்லை, எல்லாமே வெற்றியா தான் அமையும். சரிங்களா? அதனால நீங்க கவலையப்பட வேணாம். இதே பிற மதத்தினர் இப்ப இஸ்லாமியரா இருப்பாரு, அவர் எப்படி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லணும்னு நம்ம சொல்ல முடியும்? அதனால அவர் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள இருக்க சிஸ்டம் பிரகாரம் அந்த 5 வேலை மசூதிக்கு சென்று அற்புதமாக தொழுகை நடத்துகின்றனர். அது மாதிரியும் பண்ணிட்டு அவங்க அவங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாம் வழிபாடு தான். அதே மாதிரி சர்ச்சுக்கு போகலாம், சர்ச்சுக்கு போறவங்க, குருத்வாராவுக்கு போறவங்க குருத்வாராவுக்கு போகலாம். அதாவது இந்த வழிபாட்டு தலங்களை செல்லும் போது, அது இல்லாம இந்த மாதிரி வழிபாடெல்லாம் செய்யும்போது பாத்தீங்கன்னா அது நம்மளை நல்லபடியா வழி நடத்தும். அதுதான் இந்த இந்த ஒரு தகவல். அடியன் முருகப்பெருமானுடைய ரொம்ப ஒரு நெருங்கி, அவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர் மாதிரி, எனக்கு சின்ன போதுல இருந்தே, குழந்தையில இருந்தே. அதனால முருகனை நான் ரொம்ப நேசிக்கிறேன். சிவனையும் தினந்தோறும் கபாலீஸ்வரர் கோயில் போயிட்டு தான் வந்துட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முருகவேல் எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கும். அதனால வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு நீங்க எல்லாம் சொல்லிட்டு போகணும்னு சொல்லிட்டு என்னுடைய தகவல் உங்களுக்கு எல்லாருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நேரடியா காணொலி உள்ள போவாங்களா? பாத்தீங்கன்னா இதுவே 6 நிமிடம் 28 செகண்ட்ஸ் ஆயிப்போச்சு. இவரு என்னடா இது மூலிகையை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு தினந்தோறும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராவும் இந்த தீர்த்தத்தையும் காட்டி நிற்கிறாரு. எத்தனை தடவை தான் இதை பாக்குறது அப்படின்னு நினைக்காதீங்க. சென்ற காணொலி பார்த்தவங்க இந்த காணொலியை பார்க்காம இருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால இந்த காணொலியை பாக்குறவங்களுக்கும் இது போய் சேரட்டமே. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்க நிறைய பேருக்கு எல்லாருக்கும் போய் சேரணும் இல்லைங்களா? அந்த நோக்கத்தோட தான் இதை முன்னுரையாக வைத்துள்ளேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா சில பேருக்கு யோகா கிளாஸ் தேவைப்படலாம். அடியனை உடனே போன் பண்ணி கூப்பிடுவாங்க. அடியனும் போயிட்டு நேரடியா போயிட்டு வகுப்பு எடுப்பேன் இல்லையா? அதனாலதான் முன்னாடி இதை சொல்லிட்டேன். இப்போ நம்ம நேரடியா காணொலி உள்ள போவோமா? இப்போ நம்ம சித்தரத்தை அண்ட் பேரரத்தை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை பத்தி படித்து எடுத்து கூற விரும்புகிறேன். அதற்கு முன்னால் அடியன் ஒரு மருத்துவர் அல்ல, அடியன் ஒரு யோகா ஆசிரியர். தங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் தாங்கள் முதலில் சென்று பார்க்கக்கூடியவர் யாருன்னா டாக்டர் தான், மருத்துவர் தான். நேரடியா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, மருந்தெல்லாம் வாங்கிக்கோங்க, சாப்பிடுங்க. மேற்கொண்டு இதெல்லாம் உணவு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை, இதெல்லாம் தான் இருக்கு. உணவே மருந்து. அது இல்லாம நம்மளுக்கு இந்த மாதிரியான துளசி, இந்த சித்திரத்தெல்லாம் எளிதில் கிடைக்கக்கூடியவை. இதையும் தாங்கள் உபயோகிக்கலாமே. அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தில் இருந்து பழைய பழைய புத்தகங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து தங்களுக்காக இந்த காணொலி. சரிங்களா? வாங்க இப்ப நேரடியா காணொலி உள்ள போவோம். சித்தரத்தை பத்தி நம்ம படிப்போம். சிறிய தரையடி தண்டினுள்ள சிறிய தரையடி தண்டினுள்ள வேதிப்பொருள்கள் உடலை சூடாக்கி கிளர்ச்சியுறச் செய்வதுடன் ஜீரண வலுவேற்றி ஆகும். மீண்டும் ஒரு முறை படிக்கின்றேன் அந்த 3 வரிகளை. சிறிய தரையடி தண்டினுள்ள வேதிப்பொருள்கள் உடலை சூடாக்கி கிளர்ச்சியுற செய்வதுடன் ஜீரண வலுவேற்றி ஆகும். அஜீரணம் போக்கும். வாந்தி எடுத்தலை தடுக்கும். வயிற்று வலி, வயிற்று வீக்கங்கள் நீக்கும். சளி போக்கி நரம்புகளுக்கு வலுவேற்றும். விக்கல், முடக்குவாத, மூட்டு வலி மற்றும் காய்ச்சல் போக்கும். விட்டு விட்டு வரும் பெரிய தரையடி தண்டின் கசாயம் குறிப்பாக ஆந்த்ராக்ஸ் கிருமிக்கு எதிராக செயல்படும் திறன் கொண்டது. இப்ப ஆந்த்ராக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப கொடுமையானது. அதெல்லாத்தையும் ஆந்த்ராக்ஸ் கிருமிக்கு எதிராக செயல்படும் திறன் கொண்டது. ஜீரண கோளாறுகள், வயிற்று உப்புசம் மற்றும்
கடற்பயண நோயினை போக்குகிறது. கடற்பயண நோய்களை போக்குகிறது. மேலும் இக்கிழங்கை கிழங்கை பேரரத்தைன்னு போட்டிருக்காங்க. சித்தரத்தையே பேரரத்தைன்னு சொல்லுவாங்க. குதிரைகளுக்கு கொடுத்து அவற்றினை செயல் அதிகப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரேபிய நாடுகளில். குதிரை கூட கொடுத்திருக்காங்க. அதோட செயல் நல்லா அதிகப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரேபிய நாடுகளில். ஸோ சித்திரத்தை அப்படியே எல்லா இடத்துலயும் பரவி போயிருக்கு. பல விதமான பெயர்களில் உள்ளது. சித்திரத்தை பேரரத்தைன்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு அற்புதமான ஒரு உணவு சுரைக்காய். சுரைக்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுரைக்காய் நீர்ச்சத்து மிகுந்தது. இதில் வைட்டமின் B2, இரும்பு சத்து, புரதம், சுண்ணாம்பு சத்து நிறைந்துள்ளது. 1. சுரைக்காய் பித்தத்தை போக்கும் குணமுடையது. விதைகள் ஆண்மையை பெருக்கும். சுரைக்காய் சதையை நெற்றியில் வைத்து கட்டி வர வெப்பத்தால் உண்டாகின்ற தலைவலி குணமாகும். 2. சுரைக்காய் கொடியை பூண்டுடன் சேர்த்து சமைத்து உண்டு வந்தாலே அல்லது பொடியை நீர்விட்டு காய்ச்சி கஷாயமாக்கி குடித்து வந்தாலோ உடலில் தங்கிய நீரை வெளியாக்கி உடல் வீக்கம் குறைக்கும். இதை மீண்டும் ஒரு முறை படிக்கின்றேன். சுரைக்காய் சுரைக்கொடியை, சுரைக்காயோட கொடி இருக்கு இல்லைங்களா, சுரைக்காய் கொடியை பூண்டுடன் சேர்த்து சமைத்து உண்டு வந்தாலே அல்லது கொடியை நீர் விட்டு காய்ச்சி கஷாயமாக்கி குடித்து வந்தாலோ உடலில் தங்கிய நீரை வெளியாக்கி உடல் வீக்கம் குறைக்கும். 3. சுரைக்கொடி, நீர்முள்ளி, வெள்ளரி விதை இவை 3ஐயும் சம அளவு எடுத்து நீர் விட்டு நன்கு காய்ச்சி பாதியாக வற்றியதும் வடிகட்டி குடித்து வர நீரெரிச்சல், கல்லடைப்பு போன்றவை குணமாகும். சரிங்களா? அந்த கல்லுலாம் இப்போ ஸ்டோன்ஸ்லாம் உடம்புல சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா? பித்தப்பையிலையோ கிட்னிலையோ இந்த மாதிரிலாம் ஸ்டோல் அடைப்பு, கல்லடைப்பு இருக்கு பாருங்க. அந்த கல்லடைப்பு போன்றவையெல்லாம் குணமாகும். அடுத்து இதெல்லாம் உணவு தானே, அதனால இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம் ரெகுலரா. மேற்கொண்டு நம்ம சொன்ன மாதிரி எப்படி எல்லாம் பண்றாங்கன்றத சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா? அத மாதிரி கூட நீங்க செய்து சாப்பிட்டு பார்க்கலாம். 4. சுரை விதை, வெள்ளரி விதை, தர்பூசணி விதை, முலாம்பழ விதை இவற்றை சம அளவு எடுத்து நீரில் 2 மணி நேரம் ஊற வைத்து நன்கு அரைத்து நீர் விட்டு கஞ்சி போல காய்ச்சி உட்கொள்ள கொடுத்து வந்தால் சிறுநீரை நன்கு பெருகச் செய்து நீரெரிச்சல், கல்லடைப்பு, பெருவயிறு போன்றவைகளை குணமாக்கும். பெருவயிறு, கல்லடைப்பு, நீரெரிச்சல் இதெல்லாம் குணமாக்கும். பாருங்க, நம்ம என்னமோ சுரகா அப்படின்னு சொல்லி விட்டுறோம். இதெல்லாம் நம்ம நிறைய பேர் உணவுல சேர்த்துக்கிறதே இல்லை. இதெல்லாம் ரெகுலரா நம்ம சாப்பிட்டுன்னு இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுன்னு இருந்தோம்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உடம்புல எல்லாம் போயிட்டு உடம்புல நிறைய விஷயங்களை ஏற்படுத்தும். அதனால இதை நம்ம ரெகுலரா உணவுல எல்லாம் சேர்த்துப்போம். பாருங்க, அதை திருப்பியும் இந்த 4ஆம் விஷயத்த திருப்பியும் இன்னொரு முறை படிக்கிறேன். சுரை விதை, வெள்ளரி விதை, தர்பூசணி விதை, முலாம்பழ விதை இவற்றை சம அளவு எடுத்து நீரில் 2 மணி நேரம் ஊற வைத்து நன்கு அரைத்து நீர் விட்டு கஞ்சி போல காய்ச்சி உட்கொள்ள கொடுத்து வந்தால்
சிறுநீரை நன்கு பெருகச் செய்து நீர் எரிச்சல், கல் அடைப்பு, பெருவயிறு போன்றவை குணமாகும். வயிறு பெருசா இருக்குது, உப்பிஷமாக இருக்குது, இதெல்லாம் வந்து சரியாகுமா? யூரின் நம்ம சிறுநீர்லாம் வந்து ஃப்ரீயா போகுமா? கல் அடைப்பு இருந்தாலும் நீங்குமா? ஸோ எல்லாம் சேர்ந்து பார்ப்போமே. அடுத்து வந்து பார்க்க போற ஒரு அற்புதமான மூலிகை துளசி. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் துளசி. அந்த துளசியோட மகிமையை பார்ப்போம். துளசி, இதில் நல் துளசி, கருந்துளசி, செந்துளசி, கல் துளசி, முள் துளசி முதலிய பல இனங்கள் உள்ளன. முதலாவதாக துளசி பூங்கூத்துடன் வசம்பும் திப்பிலியும் சம அளவு எடுத்து பொடியாக்கி தேனில் கலந்து சாப்பிட்டு வர குழந்தைகளுக்கு ஏற்படும் கக்குவான் இருமல் குணமாகும். இந்த தேனை பத்தி அப்புறமா நான் சொல்றேன். ஆனா இந்த தேனுடைய சில ஒரு முக்கியமான குறிப்பு பிறகு நான் சொல்றேன். இப்போ நம்ம இதை பத்தி படிச்சுட்டே வரும். மீண்டும் ஒரு முறை இதை தெரிவிக்கின்றேன். துளசி பூங்கொத்துடன் வசம்பும் திப்பிலியும் சம அளவு எடுத்து பொடியாக்கி தேனில் கலந்து சாப்பிட்டு வர குழந்தைகளுக்கு ஏற்படும் கக்குவான் இருமல் குணமாகும். இரண்டாவதாக இலைகளை பிட்டு போல அவித்து சாறு பிழிந்து 10 மில்லி காலை மாலை என 2 வேளை குடித்து வர பசியை அதிகமாக்கும். இதயம், கல்லீரல் ஆகியவற்றை பலப்படுத்தும். ரத்தம் சுத்தமாகும். தாய்ப்பால் பெருகும். பாருங்க எவ்வளவு விஷயம் பாருங்க இதுல. மீண்டும் ஒரு முறை இதை படிக்கிறேன். இலைகளை பிட்டு போல, பிட்டுனா புட்டு அவுக்கிறேன்ல, புட்டுன்னு சொல்லுவோம், எங்க பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிட்டு தான் வந்து கரெக்டான வார்த்தை. இலைகளை பிட்டு போல அவித்து சாறு பிழிந்து 10 மில்லி காலை மாலை என 2 வேளை குடித்து வர பசியை அதிகமாக்கும். இதயம், கல்லீரல் ஆகியவற்றை பலப்படுத்தும். ரத்தம் சுத்தமாகும். தாய்ப்பால் பெருகும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? அடுத்து மூன்றாவதாக துளசி இலைச்சாறு 10 மில்லி, தேன் 50 மில்லி, வெந்நீர் 50 மில்லி கலந்து காலை மாலை என 2 வேளை 40 நாட்கள் சாப்பிட்டு வர இருதய நோய் குணமாகும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நான்காவதாக துளசி இலைச்சாற்றில் மாசிக்காயை நன்கு இழைத்து அந்த விழுதை 2 வேளை சாப்பிட்டு வர வயிற்றுப்புண், வயிற்று வலி குணமாகும். ஐந்தாவதாக துளசி இலைச்சாறு, வில்வ இலைச்சாறு வகைக்கு 100 மில்லி எடுத்து அத்துடன் 20 மில்லி தேங்காய் எண்ணெய் விட்டு காய்ச்சி சாறு சுண்டிய பின் இறக்கி வடிகட்டி தினசரி தலைக்கு தேய்த்து வர சைனஸ் தொல்லை தீரும். நிறைய பேருக்கு இந்த சைனஸ் தொல்லை ரொம்ப பெரிய தொல்லை. அதுக்கு பாருங்க என்ன சொல்றாங்க. மீண்டும் ஒரு முறை படிப்போம். துளசி இலைச்சாறு, வில்வ இலைச்சாறு வகைக்கு 100 மில்லி எடுத்து அத்துடன் 20 மில்லி தேங்காய் எண்ணெய் விட்டு காய்ச்சி சாறு சுண்டிய பின் இறக்கி வடிகட்டி தினசரி தலைக்கு தேய்த்து வர சைனஸ் தொல்லை தீரும். அவ்வளவுதாங்க. அடுத்து ஆறாவதாக துளசிச்சாறு, வெங்காய சாறு, எலுமிச்சப்பழ சாறு, விளக்கெண்ணெயை
இவற்றை சம அளவு எடுத்து காய்ச்சி 15 முதல் 30 மில்லி வீதம் உட்கொண்டு வர பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் கோளாறுகள் நீங்கும். தவிர துளசி விதையை பாலில் இட்டு காய்ச்சி குடித்து வர வெள்ளை, வெட்டை, மே நோய்கள் குணமாவதுடன் மகப்பேறும் 1 மாதத்திற்கு முன்பிருந்தே உட்கொண்டு வர பிரசவம் எளிதாகும். இது துளசியோடைய ஒரு அற்புதமான தகவல். அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு அற்புதமான மூலிகை அதிமதுரம். 1. அதிமதுர பொடி சந்தனத்தூள் சமமாக கலந்து 1 கிராம் வீதம் எடுத்து பாலில் கொடுத்து வர இரத்த வாந்தி நிற்கும். அக உறுப்புகளில் புண் ஆறும். 2. அதிமதுர பொடியை 1 அல்லது 2 கிராம் தேனில் குழைத்து சாப்பிட்டு வர மார்பு, ஈரல், இரைப்பை, தொண்டை ஆகியவற்றில் உள்ள வறட்சி தீரும். 3. மேலும் இருமல் மூலம் தொண்டை கரகரப்பு, நரம்பு தளர்ச்சி ஆகியவை தீரும். இது அதிமதுரத்துடைய அற்புதமான பலன்கள். தேனை பத்தி நான் அப்புறமா சொல்றேன், அப்படியே வெயிட் பண்ணுங்க. அமுக்ரா என்ற உணர் மூலிகை. இதனை அஸ்வகந்தி என்றும் கூறுவார்கள். அஸ்வகந்தி லேகியம், அஸ்வகந்தி தைலம் ஆகியவை எல்லோருக்கும் அறிமுகமானது. இதுல 1 வேர் சூரணத்தை பாலில் கலந்து வீக்கம், படுக்கை புண் ஆகியவற்றிற்கு மேல் பூச மருந்தாய் பயன்படுத்தலாம். இந்த படுக்கை புண்ணு கூட சொல்றாங்க. நிறைய பேருக்கு ரொம்ப நாள் படுக்கையில இருக்கும்போது படுக்கை புண்ணா வரும், கேள்விப்பட்டிருப்பீங்க. பெட் சோல்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேர் சூரணத்தை பாலில் கலந்து வீக்கம், படுக்கை புண் ஆகியவற்றிற்கு மேல் பூச மருந்தாய் பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. எதை? அமுக்ராவை. 2. வேர் சூரணம் 5 கிராம் தேனில் காலை மாலை உட்கொள்ள சளி கரைந்து நிமோனியா, கபவாத சுரம் தீரும். நிமோனியா ஜுரம் கூட தீரும்ன்றாங்க. 3. அமுக்ரா வேர் சூரணம் தூதுவேளை சம அளவு கலந்து 5 கிராம் நெய் அல்லது வெண்ணெயில் தினசரி 3 வேளை பத்தியத்துடன் கொடுத்து வர சிலேத்துமக் காய்ச்சல், பக்க சூழலை காய்ச்சல், புளோரசி அப்படின்னு சொல்றாங்க, தீரும். நீண்ட நாள் கொடுக்க நீடித்த நோய்களுக்கு பின்வரும் ஆயாசம், களைப்பு தீரும். 2 மண்டலம், அதாவது 80 நாட்கள், 4 மண்டலம் கூட சாப்பிட்டால் பலவீனம், காது மந்தம், தோல் நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு மூலிகை ஆமணக்கு. ஆமணக்கு வேரை தேன் கலந்து பிசைந்து 1 டம்ளர் தண்ணீரில் இரவில் ஊற வைத்து காலையில் அதனை வடிகட்டி குடித்து வர தேவையற்ற ஊளைச்சதை குறைந்து உடல் மெலியும். நிறைய பேருக்கு ஊளைச்சதை எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு சொல்றாங்க. அதாவது ஆமணக்கு வேரை தேன் கலந்து பிசைந்து 1 டம்ளர் தண்ணீரில் இரவில் ஊற வைத்து காலையில் அதனை வடிகட்டி குடித்து வர தேவையற்ற ஊளைச்சதை குறைந்து உடல் மெலியும். 2. ஆமணக்கு வேரை நிழலில் உலர்த்தி தூள் செய்து சம அளவு சர்க்கரை கலந்து 1 சிட்டிகை அளவு காலை மாலை இருவேளை உட்கொண்டு வர உடல் வலி குறைவதுடன் மூளையும் வலுவடையும்.
மூன்றாவதாக சுத்தமான விளக்கெண்ணெய் 2. சுத்தமான விளக்கெண்ணெய் 2 துளியை கண்களில் விட்டு வர உடல் உஷ்ணத்தால் உண்டான கண் சிவப்பு குணமாகும். அதாவது சுத்தமான விளக்கெண்ணெய் 2 துளி கண்களில் விட்டு வர உடல் உஷ்ணத்தால் உண்டான கண் சிவப்பு குணமாகும். நான்காவதாக அரிசி மாவு, மஞ்சள் பொடி இவை இரண்டையும் விளக்கெண்ணெய் விட்டு வேக வைத்து கட்டிகளின் மீது கட்டி வர கட்டி பழுத்து உடையும். ஐந்தாவதாக விரலி மஞ்சளை விளக்கெண்ணெயில் நனைத்து விளக்கில் காட்டி சுட்டி அதிலிருந்து வரும் புகையை நுகர தலைவலி, சளி முதலியவை குணமாகும். ஆறாவதாக ஆமணக்கு இலையை நெய் தடவி அனலில் வாட்டி மார்பில் வைத்து கட்டி வர குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு நன்கு தாய்ப்பால் சுரக்கும். இவை தாங்க இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்க மூலிகைகள். இப்போ இதுல இந்த தேனை பத்தி நடுவுல சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது ஏற்கனவே நான் பல எபிசோட்ல இதை பத்தி சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு இப்ப இந்த எபிசோட்ல பாக்குறவங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். தேன் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் தெருக்கள்ல பாத்தீங்கன்னா தேனே தேனே அப்படின்னு சொல்லி வித்துட்டு போவாங்க. அந்த தேனை வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா அதை எப்படி செஞ்சிருக்காங்க, எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க, எவ்வளவு நாள் ஆச்சு அது செய்து, அது தேன் தானா அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏன்னா இது உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயம் தேன். அதாவது தேன் உயிருக்கு ஆபத்தான விஷயம் இல்லை. தேன் மாதிரி இருக்க சில நஞ்சு பொருட்கள் உயிருக்கு ஆபத்தானது. சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு 8 வயசோ இல்ல 10 வயசோ இருக்கும் ஒரு பையனுக்கு. அந்த பையனுக்கு தேன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அவனை போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. மூச்சு பேச்சு இல்லாம போயிட்டான். நியூஸ்ல வந்தது. அததான் நான் சொல்றேன். டாக்டருங்களுக்கே என்ன பண்றதுன்னே புரியல. ஏன்னா இது எப்படி ஆச்சு, இதுக்கு வைத்தியமே இல்லையே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மாற்று மருந்து எல்லாம் கொடுத்து எப்படியோ அவனை காப்பாத்தினாங்க. ஒரு 3 நாள் பொறுத்துதான் அந்த பையனே பிழைச்சான். புரியுதுங்களா? அதனால நீங்க தேன் வாங்கும் போது இந்த மாதிரி தெரியாத இடத்துல எல்லாம் போய் தேன் வாங்காதீங்க. அவங்க சீப்பா கொடுக்குறாங்க, இதுல தேன் மாதிரியே தான் இருக்கு, தேன் மாதிரி நக்கி பாருங்கன்னுவாங்க, தண்ணியில விட்டு பார்த்து காட்டுவாங்க, இதெல்லாம் ரைட்டு. ஆனா அது தேன் கிடையாது. இல்ல தேனே இருந்தாலும் கூட நம்மளுக்கு தெரியாது. நீங்க அப்ப எங்கதான் போய் தேன் வாங்கினா, நீங்க காதி கிராஃப்ட்ல போய் தேன் வாங்குங்க. காதி கிராமோதய பவன், காதி கிராஃப்ட் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் போய் வாங்கலாம். நல்ல நல்ல பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட், பெரிய பெரிய மளிகை கடை, பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்கும், நம்பகமான கடைகள்லாம் இருக்கும். நீங்க அங்கேயே போய் வாங்கினாலும் அதுல FSSAI லைசன்ஸ் நம்பர் இருக்கான்னு பாருங்க. 1. 2வது அவங்களுடைய கம்பெனி பேரு, அட்ரஸ், நம்பரு எல்லாமே இருக்கும். அதுல 3 முக்கியமாக பார்க்க வேண்டியது மேனுஃபேக்சர் டேட். அதாவது எப்ப அதை உற்பத்தி பண்ணிருக்காங்க அந்த தேனு. எக்ஸ்பைரி டேட்டும் போட்டிருப்பாங்க. அதாவது காலாவதி எப்ப காலாவதி ஆகுதுன்ற ஒரு தகவலும் அதுல இருக்கும். இதெல்லாம் கரெக்டா சரி பார்த்த பிறகு அது தேன் தானான்னு தெரிஞ்ச பிறகு நீங்க சாப்பிடுங்க. சரிங்களா? ஏன்னா தேன் ஒரு அற்புதமான ஒரு மருந்து, இயற்கை. இப்போ சில பேர் பார்த்து படிக்க தெரியாதவங்க இருப்பாங்க. எதுவும் தவறா நினைக்க வேணாம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, பயப்பட தேவையில்ல. தேனை வாங்கிட்டு அந்த கடை முதலாளி கிட்டயோ இல்ல யாரோ அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்டயோ, ஏங்க இதை கொஞ்சம் பாருங்க, இதுல டேட் எல்லாம் கரெக்டா இருக்கா, காலாவதி ஆகாத ஒரு தேனு தானே இது தேனு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உபயோகப்படுத்துங்க. வேற எதுவும் ஆகாது உங்களுக்கு. நீங்க அனைவரும் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அடியன் ரொம்ப எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். ஸோ இதனால இந்த தேனோட முக்கியத்துவம் நான் உங்களுக்கு சொன்னது ரொம்ப நல்லது இல்லைங்களா? அதனால பாத்தீங்கன்னா இந்த காணொலியை நீங்க மட்டும் பார்த்துட்டு விட்டுறாம, நீங்க உங்க நண்பர்களுக்கும் உங்க சொந்த பந்தங்களுக்கு எல்லோருக்கும் நீங்க பகிர்ந்துடுங்க. ஏன்னா அவங்களும் இந்த தேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் எங்கேயோ வாங்கிட்டு என்னமோ ஆயிட போறாங்க. அதனால நீங்க தெரிவிக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா இந்த அற்புதமான மூலிகைகள்லாம் இதை பத்தி எல்லாம் நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். புரியுதா? இது எனக்கு வியூஸ் தான் வரணும் அப்படின்றதுக்காகலாம் நான் இதை சொல்லலை.
இது வந்து அனைவருக்கும் போனோம். ஒரு அற்புதமான ஒரு தகவல். அடியனுக்கு வந்து இது மனசுல பட்டுது. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கூட நம்ம சேனல்ல எடுத்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் வந்து இந்த நேரத்துல இப்ப பாத்தீங்கன்னா மணி 2 ஆக போகுது. இன்னும் இப்போ ஊரே வந்து சைலண்டா இருக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி நேரத்துல தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லணும். நானும் கொஞ்சம் காமா இருக்கேன். இப்பதான் போய் சைக்கிளிங் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன் வெளியில. வந்துட்டு முதல்ல வந்து இந்த காணொலிய எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் என்னுடைய விருப்பம். ஸோ அனைவருக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு அடுத்த எபிசோட்ல வேற ஒரு இயற்கை மூலிகை பலன்களோட உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வரேன். சரிங்களா? நாளையோ நாளை மறுநாளோ எப்படின்னு தெரியல. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்காக வந்து பதிவுகளை வந்து ஆஹ், போடுறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சரிங்களா? அது இல்லாம யோகா வேணும்னாலும் அடியனோட நம்பரை மறந்துடாதீங்க. 9840104526 கால் பண்ணுங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ரவி யோகரத்னா. ஓம் நம சிவாய.